ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க. ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்த கூத்து நல்லா நடக்கும். ஏ ஐயமரே ஐயமரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்த கூத்து நல்லா நடக்கும். ஹலோ 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 கரண்ட் போறதெல்லாம் ஜகஜங்க நாட்டில் பொண்டாட்டியே ஓடி போயிடுறோம். அப்புறம் என்ன ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரத்த கூத்து நல்லா நடக்கும். ஏ ஐயமரே ஐயமரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்த கூத்து நல்லா நடக்கும். அத்தமரே மாமாவரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப ஆத்தமரே மாமாமரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் என்னோருக்கு. ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அத்தமரே மாமாமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அம்மாமரே அம்மாமரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். அப்பாமரே அம்மாமரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். ஏ ஐயமரே ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். சேப்பச்சட்டை நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? கணேஷ் கோயில போட்டியா? சரி, கஞ்சா இல்லை அப்ப நல்லா இருக்கு. அருமையான ஒரு நாடகம். முன்னாடி லைட்டு போடலையாப்பா? கரண்ட்டுக்குள்ள கொடுங்கண்ணா லைட்டை போட்டு விட்டாரு. மைசெட்டு ராஜா ஆடியோஸ் பண்ணாங்கொம்பு கல்யாணம் ஆயிடுச்சா? இதில் தெரிய அதை ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே பக்கமல கலைஞர்கள் நான் சொல்லி ஆகணும். 2-3 பேர் உசரம் கொடுத்து அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இவன் பாரு பெட்டிக்காரு லேடிஸுக்கு ஜாக்கெட் தைக்கிறேன் டெய்லர் உட்காந்துருப்பேன் பாரு. அவன் முகரையும் மூஞ்சில முழிச்சா தாலி ரெட்டப்புள்ள வர ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. இது என்னடா அது தோசைக்கல் மாதிரி வச்சுக்கிட்டு. சரி விடு, எங்கிட்டா 6 மணி சத்தம் வந்தாலும் சரி, இல்லை என் குசு போடுற சத்தம் வந்தாச்சு. அல்ல ஒரு சாங்கு பாடுவோமா? பழக்கினே. கூட்டமா கூடிருச்சு பிள்ளையார் கோயில் பட்டியல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. பிள்ளையார் கோவில் பட்டியல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பார்க்கத்தானே
மாமதுரே சொக்கலிங்க சொக்கலிங்க. ஒரு சொக்காலிங்கம் போட்டா ஒரு சொக்காலிங்கம் மட்டும் போட்டோம். இல்ல ஒரு சொக்கலிங்க பொட்டி போட்டுருச்சேன். என்ன பெரிய இசை நான் இளையராஜா 18 படத்துக்கு இசையம் வச்சு டயர்ட் ஆகி போனேன். டீ வாங்குறேன். Oh my God. ஏதாவது பேசணும்னு ஏன்டா வெதர்ல எறும்பு கடிச்ச மாதிரி கோமை காடு கொமத்தா காடு. அண்ணே வெதர்னா கொட்டையா அண்ணே? இது ஏற்கனவே மாட்டாக்டா இருந்திருக்காம. இந்த டீ வாங்கி கொடுக்குற ஆளு பேர் என்னப்பா? சுரேஷா? எப்படி விடியறதுக்குள்ள டீ பில்லு மட்டும் 22,000 கொண்டு வந்துடுறேன். கேட்கவே இல்லை டான்ஸு. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. போக மாட்டேன், அதை லேசம் எச்சு குத்தி இருக்கு. மாமதுரே சொக்கலிங்க மாமதுரே சொக்கலிங்க தானா முளத்தலிங்க தானா முளத்தலிங்க அவன் தனுஷ்கோடி ராமலிங்க அவன் தனுஷ்கோடி ராமலிங்க ஆளுமா டோலுமா இஸ்கால கட்டி மாலுமா. அது எப்படி இஷ்டப்பட்டு போறேன். அப்பதான் நான் உளுந்தோட சேர்த்து வாங்கி தருவேன். அவன் குட்டரமா கோழி வச்சிருமா நாடகத்தை பார்க்கத்தானே. ஒரு குட்டரமா கோழி வச்சிருமா நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கோழி வச்சா நன்னானே, அது வந்து கோழி வச்சா நன்னானே. இந்த ஆனந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆனந்த கூட்டத்தில நன்னானே. ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. பாடி மயக்கிடுவோம் மச்சான், 10 மாசம் தண்ணிடுவோம். பாடி மயக்கிடுவோம் மச்சான், 10 மாசம் தேடிடுவோம். மோடி விளையாடுவோம் என் மாமா, ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. மோடி விளையாடுவோம் என் மாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில எழற மாமா, இந்த ஓடறந்த கூட்டத்தில எழற மாமா. ஏலோ ஏலோ எழலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. ஊரு திரண்டுருச்சு என் புள்ள, பிள்ளையார் கோயில் பத்தி ஒத்துமையாகிருச்சு புள்ள, ஒத்துமையாகிருச்சு. ஊரு திரண்டிருச்சு. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. ஒத்துமையாகிருச்சு புள்ள, ஒத்துமையாகிருச்சு. நாடு திரண்டிருச்சு என் மாமா, ஓடு நாடு திரண்டிருச்சு ஏ மாமா. நாடகத்தை பார்க்கத்தானே எழற மாமா. வள்ளி திருமணம் ஆமாங்கோ. நாடகத்தை பார்க்கத்தானே எழற மாமா. ஏலோ ஏலோ எழலோ எலேலமா எலேலோ ஏலோ எழலோ எழலோமா எழலோ எழலோமா எழலோ எழலோமா எழலோ. போதும் போதும். என்ன படிச்சாலும் என்ன பேசினாலும் அதே சம்பளம். என்ன சொல்ல வர? அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் வசம் பார்த்து அருமையான ஐயா தம்பி லைனை மாத்திரன்னு என்னென்னமோ சொல்லுவீங்க. என்ன ஏன்னா மைசெட்டு போறது ரொம்ப கஷ்டங்க. மலையில ஏறணும். போஸ்ட் மரத்தெல்லாம் கொலா கட்டும் போது சில பேர் வெயிலுக்கு சட்டி விடாம எரியுவேன். பயிர் ஊரா ஏதோ தைலாங்குஞ்சுன்னு கல்லுக்கிட்ட எரிஞ்சு ரொம்ப கஷ்டம். பெரிய ஸ்காடு ஒர்க்குனே. ஆனா ராஜா மைசெட் அப்படி கிடையாது. பூரா பிராண்டட் சட்டி தானடா. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? இதுக்கு ஒரு நாடகம், இதுக்கு ஒரு பப்புன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும். நாடக கலையின் மூலம் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்று வந்திருக்கும் உறவுகளே, நாடகம் பார்க்க வரும்போது டான்ஸுக்காரியை பப்புன்னு கட்டி பிடிக்கும் போது மண்டை காயுமே என்று சொல்லி பாதி கட்டிங்கியை போட்டுவிட்டு மீதி கட்டிங்கியை ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே, எந்த பழக்கம் இல்லாட்டாலும் கடைசி போயிலேயே கவட்டுக்குள்ளேயே சுழற்றும் அன்பு உறவுகள். இந்த போயலை வந்து இப்படி போடலாம்.
நான் இப்படி போனேன் ஏன்னு கேளுங்க கொஞ்சம் காயாம இருந்தா நீர் எடுத்துக்கிறேன் அதுல இது சின்ன ஒரு நகைச்சுவை உங்களுக்கு சொல்றேன் சொல்லுங்க கணேசி புயலைய போட்டு ஒருத்தன் கடவாலாம் வெந்து வாயெல்லாம் ஓட்ட வந்து சீரியஸா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடைக்க அவனை பார்க்க போனவன் போய் விசாரிக்கிறேன் எத்தனை வருஷமா கணேசி புயல ஓடிய 70 வருஷமா சுத்தமா வாய் வந்துருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே சட்டிக்குள்ள இருந்து இவன் கணேசி புயல எடுத்து போட்டேன் ஒட்டிக்கிட்டே கேட்கிறேன் உழைக்கிறது கஷ்டம்ட்டாங்களா தொண்டை வரைக்கும் போயிடுச்சு பொண்ணு இருக்கேன் அவ்வளோதான் அவன் செத்து போட்டான் அந்த தப்பை செஞ்சிருந்தேன் அவன் இங்க படுத்து கிடக்கேன் அப்ப மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடணும் பாட்டிலே போட்டுடும் அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சு அங்க ஒட்டிவிட்டு அடிக்காம அதான்டா தமிழன் என் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பார்த்தேன் படமே போடுறேன் ஒரு நேரம் எழுத்துதான் போட்டாங்க. இங்க யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனுக்கும் இந்த நாடகங்களை எழுத்து சென்ற ஒரு பங்கு இருக்குது என்றால் என் தம்பி காடமங்கலம் முருகன். வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாடகத்தை எனக்கு அமைக்க அரும்பாடு வட்டு வண்டியில பெட்ரோல் இல்லாம தள்ளிக்கிட்டுலாம் போயிருக்கேன். இந்த ஊருக்கு வர என் தம்பி மணி MKM லைவ் யூடியூப் சேனல் தம்பி மறக்கவே முடியாது. என்ன அப்பப்ப நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். பேசும்போது நெஞ்ச பிடிச்சேன். நான் கேட்டேன் ஒருவேளை நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் போல நெஞ்ச பிடிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியும் இந்த சட்டை பாக்கிட்டு ஓட்ட காசு விழுகுதான்னு அப்படியே பார்த்துக்கிட்டேன். தம்பி மணி அவர்களுக்கு நன்றி. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பன்னாங்கொம்பு ராஜா ஆடியோஸ் அருமையான உன்னை பார்க்கும் போது எனக்கு கருது வண்டி ஓட்டுற மாதிரியே உட்காந்து கீரை போட்டுட்டாங்க. ஏன்னா எத்தனை பஸ்ஸுகள்ல இன்னைக்கு கீரெல்லாம் மாத்திட்டாங்க. டூரிஸ்ட் வண்டிலாம் கீரை பார்த்தா அப்படிதான் மாட்டு முளை குச்சி மாதிரி தான் இருக்கும். நீக்குற காயம் மாதிரி நீக்குறக்காரனுக்கு அப்படி பெருசு இருக்க மாட்டேன். இவனை வீட்டுக்கு போக சொல்லி அறைவா மயிறு மேனே இலை மறைவு காயும் மறைவு. நீ இலையே போட்டுக்கிட்டு மறைக்கிறிய மறைவே இல்லை. இப்படித்தான் கீழாடு இருக்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படித்தான் இருக்க கடங்கு முடங்கு போவே 150 போய் ஆளை கொண்டு விடுவாங்க. ஆனா டவுன் பஸ் மாதிரி அதான் கவர்மெண்ட் நமக்கு பாதுகாப்பு. கவர்மெண்ட் வண்டிக்கு மாதிரி எந்த வண்டியிலும் கீழாடு இருக்காது. அப்புறம் நீக்கிறோக்கிற எக்ஸ்பிரஸ் என்ன இரடா முண்டை சொல்ல விட நான் பார்ப்பனா நீ பார்ப்பனா. டவுன் பஸ் கீழாடு எங்கிருந்து வரும்னா ஒருத்தன் கவட்டுக்குள்ள இருந்து வரும். இவ்வளவு நீளமா வந்து 8, 9 இடத்துல வெல்டிங் வச்சிருப்பாங்க. அப்படி வந்து இங்க நிக்க ரைட் போட்டும் டிரைவர் கீழாட தடவுவேன் போட்டு எடுத்து போறதுக்குள்ள ஒரு முப்பளை பிள்ளை தூத்திட்டு வந்துடுவான். அங்க நீதான் நிக்க. ஏன் சொல்றேன் இந்த வாரத்தை அண்ணன் சிரிக்கிறாப்போ. அதுலயும் நம்ம ஆளுகள்லாம் படியில் பயணம் நொடியில் மரணம். கவர்மெண்ட் வண்டியெல்லாம் படியில தொங்காது. அவங்க பாவம் வெல்டிங் வச்சு ஓட்டையா இருக்கும் படியில. அதுல 75 பேர் தொங்குறேன். ஒருத்தன் பேக்க பிடிச்சி தொங்குறேன், இன்னொருத்தன் அவன் பேக்க பிடிச்சி தொங்குறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பாக்குறேன் எதுவுமே இல்லாம ஒருத்தன் பேட்டி வச்சு உள்ள முடிச்சு தாலி வெதரோட அவன் எப்படி நிறுத்து விடல. கடைசியில ஒரு ஆள் அஞ்சு கத்துன யாருன்னு பார்த்தா 100 தொங்குறேன். வேகத்தடையில டிரைவர் தம்முன்னு விட்டேன். 100 வத்துன்னு வந்துட்டேன். அங்கே போய் டிரைவர் போன் அடிக்கிறேன். என்ன சூப்பர் டிக்கெட் போட்டியில போடாம உண்டா எனக்கே டிக்கெட் போட்டுருப்பா. நான் இங்க பண்ணாங்கொம்பல கிடைக்க மணப்பாறையில போய் தேடிருக்கேன். எல்லாரும் பாதுகாப்பு அவசியம். என் அன்பு உறவுகளே, அருமை தாய்மார்களே, அதிக கூட்டம் இருந்தால் என் மாணவ செல்வங்கள் பள்ளி கூட போக வேணாம், லீவ் ஓடுங்க. எனக்கு பாதுகாப்பு அவசியம். டெய்லி லீவ் ஓட்டுவாங்கன்னு சொல்றேன். டெய்லி கூட்டமா தவிர டெய்லி லீவ் ஓட்டு வீட்டிலேயே இருக்கணும். படிப்பு அவசியம், கல்வி அவசியம். கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் பெருந்தகை எல்லாம் நம்ம தாய் தகவனுக்கு அப்புறம் அவங்க ஒரு தாய் தகப்பை.
உண்மையிலே நானா அப்படிலாம் படிச்சுங்க. எங்க வாத்தியாரெல்லாம் என்னை நினைச்சு அடிப்பாரு. அவன் வீட்டுல பொண்டாட்டி இட்லி அடிக்கலன்னு என்னைய போட்டு அடிப்பேன். நான் சத்தியமா சொல்றேன், இந்த சாய் மேல சத்தியமா, நானா விவசாய வேலை பார்த்துதான் பாஸ் ஆனேன். எங்க வாத்தியாருக்கு வயக்காடு அதிகம். எம்கேஆர் போய் தண்ணி வாய்ச்சிடான்னு போய் தண்ணி வாய்ச்சுவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் போய் பொண்டாட்டிக்கு பேனு வாங்க சொல்லிட்டேன். அப்பாட்டி ப்ரோ, பொண்டாட்டி எப்படி நெருங்க விடுவானா, அதை சுற்ற மாட்டாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம். வாத்தியார் சொல்லுவார், சனி ஞாயிறு லீவுடா, நன்றிங்க, ஒரு 35 கம்பை வெட்டிட்டு வரான்னு வர என்னை அடிக்கிறதுக்கு. நான் செதுக்கி அந்த கம்புல பூவெல்லாம் வரிஞ்சு கொண்டு போய் கொடுப்பேன். அந்த கம்பு கிட்ட அடின்னு என்னத்தை அடிப்பேன், பிரிச்சிருவேன். ஒரு நாள் அப்படித்தான் கையை நீட்டணும். வாத்தியார்கிட்ட அடி வாங்கும் போது பார்த்திருக்கீங்களா, நீட்டா கையன்னு வர. நான் 2 அடிக்கு நின்று என்னால கடுத்துருச்சு, தாங்க முடியல. 3வது அடி ஓங்கினாரு, கையை எடுத்துக்கிட்டேன். அதுல அடிச்சா மாதிரி என்னை ஒரு 35 நாள் நினைச்சு அடிச்சேன். என்னை அந்த பொண்ணு ஆடுற வரைக்கும் என்னை அப்படி. இது இலைய ஏன்னு சொல்றேன்னா, நகைச்சுவை அல்ல, படிப்பு அவசியம். அன்னைக்கு வாத்தியார் படிப்பா அடிப்பார் என்று சொல்லி பயந்துகிட்டு பள்ளிக்கூடம் போனதுனாலதான் உங்கள் மத்தியில் ஒரு நாடக நடிகனா இருக்கு. இது பெரிய விஷயம். நான் படிச்சிருந்தா கூட என்னை உலகத்துக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்க தமிழனுக்கு புறம் என்னைய தெரியும். இந்த எம்கேஆர், கோமாளி, நான் 2 படம் நடிச்சேன். அந்த படம் நடிச்சதுக்கு நான் சினிமாவுக்கே போயிருக்கலாம். ஆனா அது வேணாம். சினிமாவை காப்பாற்ற எத்தனை நடிகரை உருவாகலாம் ஆர்வ கோளாறுல, இந்த நாடக கலையை காப்பாற்ற எங்களை போன்ற கலைஞர் விட்ட ஆள் இல்லை. அதே மாதிரி மெட்ராஸுக்காரங்க பாசையும் எனக்கு புரியலை. பாசை புரியாது. நான் சொல்றேன், நோ நோ எம்கேஆர்னா சூட் போதான்றேன். எனக்கு ஒருத்தன் குழம்பு ஊற்றி இப்படி சொல்றேன், கோயம்பு ஊத்தவா, கோயம்பு நல்லா இருக்கா, இந்த வாரு இதெல்லாம் பெக்காம தள்ளி போடுறது நல்லது. பொம்பளையால் ஏத்தா அப்படி சிரிக்கிறீங்க, கேட்கறது தள்ளி போடுறது அது கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, அப்படி ஊட்டச்சத்தா எல்லாத்துக்கும் சொல்றேன். இந்த புதுசா கல்யாணம் ஆகிறவங்க மாப்பிள்ளை இருந்தா கேட்டுக்கோங்க. பொண்டாட்டி கன்சூவ் ஆயிடுச்சுன்னா எப்படி ஒடுக்கணும்? ஏண்டா முண்டை எல்லாம் தரித்திர முடிச்சு தானமா என்னடா இது பண்றியா? வேலைக்கு போகாம பொண்டாட்டியை ஊட்டி வளர்ந்தேன். நல்ல நாட்டுக்கோழி, நல்ல சோறு இதெல்லாம் கொடுத்து பொண்டாட்டியை நல்லா அது பண்ண. அந்த காலத்துல பண்ணாங்கன்னா அது வேற மாதிரி. அது எப்படின்னு பண்ணாங்க என்னப்பா, அது எப்படி பண்ணாங்க? 10 போக்கஸ் லைட்டை கட்டிக்கிட்டு ஊடப்படுது. ஏட்டா நானும் முளைப்பாரி இருக்கிட்டா போனேன். ஏன்னா அந்த காலத்துல பண்ணாங்கன்னா நாகரிகம். 4 செவத்துக்குள்ள தாமத்தி வரும். இப்ப வருஷம் போட்டு 6 மாசம் நிப்பாட்டி போடுறாங்க. செவ்வாய் தோசை இருக்கு, ராமேஸ்வரத்துல போய் கழிக்கணும். வருஷம் போட்டோம்னா இவன் எப்படியாவது பொண்ணு நம்பரை வாங்கிடுவேன். வாங்கிட்டு நைட்டு பூரா விடவே மாட்டேன். நைட்டு பூரா சொல்றான், தங்கம் சாப்பிட்டியாடா? எப்படியும் முட்டை சாப்பிட போது விட மாட்டேன். என்ன அரிசி? நவாப்பு. நானும் நவாப்பு தான். சிலிண்டரா அடுப்பா? விறகு. நானும் விறகு தான். எல்லாமே சொல்லுவேன். எத்தனை வாட்டி சாப்பிடுற? 2 வாட்டி. நான் டயர்டா இருக்கு, நான் தூங்கவே மாட்டேன். அந்த பிள்ளைய தூங்காம எப்படியாவது வெளியே வர சொல்லி சீமக்கரோடுக்குள்ளே செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்கிறா. அப்படித்தான் முடிச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். ஐயர் செங்கக்கல் இல்லாம ஆலப்பழ கல் அடிக்க வச்சு, அந்த விறகு கிடைக்காம எரிச்சுட்டேன். பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு எரிச்சு தீயெல்லாம் லாவி அதுல ஒருத்தர் கெட்டி மேல சொல்லும் போது ஐயரை தேங்காய் கிட்ட எரிஞ்சிட்டேன். அந்த ஐயர் எப்படி போல ஆலப்புள்ள கல் ஆத்தி. கடைசியில கல்யாணம் 1/2 மணி நேரம் நின்று போய் போலீஸ் சொல்லிட்டேன். போலீஸ் வந்து பிரச்சனை ஆயிப்போச்சு. டக்குன்னு கெட்டி மேல சொல்லணும்னு அந்த கூட்டம் நின்றுச்சு. எனக்கு தெரியல. எல்லாரும் விலகுறாங்க. பொண்ணு நிறமாசமா இருக்கு. அப்படியே எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறி பொண்ணோட அப்பா கூப்பிட்டேன். இந்த ஊருக்கு யாரு பார்த்தா
அவர் சொன்னாரு, மாப்பிள்ளை பிள்ளையாண்டம்மா ஏண்டா எடியட், எதுக்கு இதை பண்ண அப்படின்னு. எப்படி இருந்தாலும் அந்த கட்டடத்துக்கு நான் தானே சென்ட்ரிங் போடணும். கலவையை போட்டேன், அப்படி லேசா செட் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆச்சு நீ பரிசை போட்டு அந்த வேலையை எப்படி இருந்தாலும் அதை பண்ணணுன்றதுக்காக ஃப்ரீயா இருந்தேன் அந்த டைம். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மற்றவங்க எல்லாம் போன் அடிக்கும் போது எரிச்ச மாதிரியாத்தான் பேசுவாங்க. ஒரு வேலைக்கு கேளு, மச்சான் மனப்பாறை நம்ம வண்டி நின்று போச்சு மச்சான், ஐயா எந்த எடுத்துட்டு போ பண்ண. இதே லவ்வர் போன் அடிக்கட்டான், ஏய் வினோத் எங்க வீட்டுல தாலிக்கு என்ன இல்லடா, செக்குல ஆடிட்டு வரேன்டா, நீ அங்கேயே தான் செக்குல ஆடிட்டு வரேன். ஏய் 100 ரூபாய் லிட்டர் இருந்தா பரவாயில்ல, ஓல்டு வின்னரு, காசுக்கு என்ன பண்ணுவேன், எங்க அப்பயும் பைக்கை வச்சிருவேன் பேசாம இரு. அப்புறம் அவருக்கு நடந்து போறேன். என்ன மாப்பிள்ள போன் வருது மாப்பிள்ள, இந்த காதலே மத்த எந்த போன் வந்தாலும் அவதான் பண்றாருன்னு பதந்து ஓடியாருங்க. அவன் குளிக்க போயிட்டேன், காதலி போன் அடிக்கிறான். இந்த காதலோட அப்பா போன் எடுத்துட்டார். எடுத்தவனே, ஹலோ ஆர்மாடி, அசோக் இல்லையா? அசோக்கு மைத்த புடுங்கினேன், அந்த கடை முண்டை போன வை, மணி போட்ட ஒரு வெற்றியை விடுவேன். காதலை வந்து பார்க்கிறேன், காதலுடைய போன். உடனே அடிக்கிறேன், ஹலோ ஏய் அசோக் என்கிட்ட பேசாதடா இடியட் அந்த பிள்ளை. ஏய் என்னடா ஆச்சு, நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்க அப்பா போன் எடுத்து நீ பார்த்தாங்கம்மான்னு சொல்றேன். உடனே அடுத்த வார்த்தை சொல்றேன், நீ ஒன்றும் பயப்படாத, ஆடி 3ஆம் தேதி அவனை போட தள்ளிடுவேன். அப்பட காதலிக்காக தந்தையை க்ளோஸ் பண்ண தெரிஞ்சுட்டானே தமிழ். இதெல்லாம் கருத்துக்கள் ஏன் சொல்றேன்னா, பெத்த தாய் தகப்பனை கடைசி வரை கண்கலங்காம எவன் ஒருத்தன் கஞ்சி ஊத்தி கடைசி காலத்துல தூக்கி போடுறான்னு அவன் தான் உண்மையிலே கடவுள் சம். இப்ப உள்ள காலத்துல நான் கெஞ்ச வேண்டி ஆகி போச்சு. இப்ப யாரு செய்யறா, பெத்த தாய் கேக்குது, ஏப்பா வெறுவாய் நம்மன்றதுடா, கவனுக்கு போனா 2 லட்டு வாங்கிட்டு வர. அவன் சொல்றேன், லட்டு முள்ள ஒரு மயிர் முள்ள, ஏன் பாடு, என்ன லட்டு, கஞ்சி குடிச்சிட்டு பாடு. தாய் செத்து போச்சு. 45 கிலோ லட்டை வாங்கி போட்டாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நிறைய போதையில மூக்க சிந்திக்கிட்டு, அவ்வா ஆமா லட்டு சுட சுட போட்டிருக்காங்க, தின்னுவா நோத்தா என்னடா போட்டா உடச்சுக்கிட்டா வந்து. காலங்கள் அது மாறிக்கிடுச்சு. நீங்கள் அத்தனை பேருமே உண்மையிலேயே புனிதமானவர். உதவி அன்னம் போட்டா மட்டும்தான் அவன் நல்லவனா கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்து சிறுமி ரோட்ல செருப்பு இல்லாம இந்த சித்திரை மாச வெயில நடந்து போகும்போது கூட ஒரு பைக்கில் வர்ற என் தமிழை நிப்பாட்டி ஏத்திட்டு போறான் பாரு, அவனும் கடவுள் தான். வயதான மூதாட்டி வரும்போது அதுக்கு உடனே தெம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுத்து ஓடையான் பாரு, அவனும் கடவுள் தான். தண்ணியை போட்டு இப்படி சொல்லியான் பாரு, அவனும் கடவுள் தான். தோலை முடிஞ்சு. ஏன்னா தண்ணி அடிக்க வேணாம்னு சொல்லல, அடிங்க, அடிச்சாதான் யூரின் ஃப்ரீயா போகும். கட்டிங் அடிச்சா கூட அதுல 1 லிட்டர் தண்ணியை கலந்து அடி, கேசரி பவுடர் கலந்து அடி. ஏன்டா முண்டை, நான் பச்சை கூட வந்திருக்கேன். ஏன்னா நான் மேடையில் சொல்றதுனால உடனே திருந்த போறது கிடையாது. அண்ணே எம்கேஆர் மாதிரி ஒரு குடியாரன் உலகத்துல யாருமே கிடையாது. என்னையும் சொல்றேன், இந்த மேடைக்கு நான் 3 வருஷம் வந்திருக்கேன், அப்பெல்லாம் தண்ணியை போட்டு வெளியே வருவேன், யாருக்குமே தெரியாது என்ன வேறுக்கு. இப்ப 5 வருஷம் ஆச்சு தண்ணியை விட்டேன். ஒரே விஷயம், இதை சொல்றதுக்கு மேடையில ஒருத்தன் சொல்றதுக்கு தைரியம் வேணும், எனக்கு உண்டு. இன்னைக்கு திருந்தி இருக்கேன்னா ஏன் போட மாட்டேன். அங்கிருந்து என்னமோ பெரிய வில்லு பாட்டுல குறைச்சு போடுவாங்கல்ல, ராமா ராமா ஆமா ராமா ராமா. ஐயா அந்த பாடியை போக சொல்லுங்க, இல்ல மண்ணை ஊத்தி எரிச்சிருங்க. தமிழ்நாட்டில் அவன் இருக்கிறது கேவலப்பட்டவன். ஒரே விஷயம், மத்த பப்புன்னு மாதிரி என்னை நினைச்சிடாதீங்க. என்னை பேசுனா நான் பேசத்தான் செய்வேன். ஏன்னா நான் பவுடர் போட்டு இந்த கூத்தாடுறதெல்லாம் என்னை நம்பி அன்பாலயத்துல அத்தனை ஆளு இருக்காங்கய்யா. நான் எனக்காக நாட ஆடவில்லை. அன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம இருந்தோம், இன்னைக்கு என்னை நம்பி எத்தனையோ ஜீவன் இருக்கு.
ஒரே விஷயம், நாளை கழிச்சு சித்திரையில் ஆத்திர அழகுங்கிறாரு மாதிரி இல்லை. அன்னைக்கு தான் என்னுடைய சொந்த இடத்துல வீடு இல்லாதவளுக்கு வீடு கட்டுறேன். முதல் 4 வீடு கட்டுறேன். உங்க பகுதியில் யாராவது பசிச்சுன்னா சாப்பிடும். அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா இன்னைக்கு சொல்றேன், உனக்கு எம்கேஆர் வீடு முடிஞ்சு. ஏன்னா நாட்டில் நல்லவங்க அதிக நாள் வாழ மாட்டேன். இந்த நல்லது செய்யறவன குத்தம் சொல்லாம எவனும் தூங்க மாட்டேன். உண்மைதானே? இன்னும் சில பேர் ஊர்ல நம்பிக்கிட்டு இருக்கா இந்த எம்கேஆர் பொய் சொல்லிக்கிட்டு தெரியாது. ஏன்னா பசியனுடைய அருமை யாருக்கு தெரியுமா? தாய்க்கு தான் தெரியும். ஒரு பலகாரத்தை சாப்பிடாம அது சுவை யாரும் சொல்லிவிட முடியாது. அதனால நான் பசியில ரொம்ப நாள் இந்த நாடகத்துக்கு வர முன்னாடி சென்னையில முறுக்கி வியாபாரம் பார்த்து கஷ்டப்பட்டு வருஷத்துக்கு 2 உடையதான் எடுத்து கொடுப்பாங்க. கிழிஞ்ச டவுசர் 8-10 இடத்துல ஓட்டை, அதை பூரா அப்படியே துணியை வச்சு மறைச்சு அப்படி வாழ்ந்தேன் நானும். அதனால என்னுடைய பசியினுடைய அருமை தெரியும். இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய அருமை எவனுக்கு தெரியுமா? அன்றாட இங்க உட்கார்ந்துருக்க நீதிமான்கள், என் தம்பி, எங்க அன்னைங்கெல்லாம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த விவசாயி மகன் இந்த தமிழனுக்கு தாண்ட ஏழையோட அருமை தெரியும். பணக்காரன் பூரா 10 கோடி வச்சிருப்பேன், முட்டை சுகர் வந்து இப்படி திரும்பேன், வயிறு இங்க அடக்கம் சூத்து. ஆனா இந்த பாமர தமிழனுக்கு எதுவுமே வராது. ஏன்? இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிருச்சியா. அன்றைய காலத்துல எங்க ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல எல்லாம் சுகர், பிரஷரு, ஹார்ட் அட்டாக் எல்லாம் கிடையாது. ஏன்? காலையில எந்திரிச்சவனே கோமணம் தான். கோமணம் இல்லைன்னா அப்பத்தா விட்டு சேலையை கிழிச்சு பாதி எங்கேயும் கட்டிட்டு போறேன், பாதி எங்க அப்பத்தா இட்லி அவிக்கும். ஆமா, அப்ப ஏது பிராண்டட் சட்டி பூரா அந்த அளவுக்கு உழைச்சாங்க. போய் இவங்க வரப்போட்டுனா பொம்பளைய வரைஞ்சு கட்டிக்கிட்டு சேலையை இங்க சொருவி பூரா நாத்தை புடுங்கி நடவு நட்டு அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப பூராமே பாத்து குஞ்சு மாதிரி உட்காந்துக்கிறேன் ஏசியில. 2 பெருசு அன்னைக்கு போகும்போது பேசிட்டு போவாங்க, இந்த வருஷம் நல்ல மழை பெய்யும்டா. வயக்காட்டில் என்ன ஓட்டுருக்கு? 5020 5020 ஓடாத, கேரளா பண்ணி ஓடுது. நல்லா விளையும்டா. உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 18 பிள்ளைங்க. உனக்கு? என் பொண்டாட்டி பத்தி நிறைய சனையா இருக்கா, சரி மாசமா இருக்கா. அப்படி 2 பேர் நடந்துகிட்டே வயசான ஆளுங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க. இப்போ 2 பேர் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாரு, 2 வயசான ஆளுங்க பேசிட்டு போறத பாரு. சுகர் உனக்கு எம்புட்டு? எனக்கு 370. உனக்கு? எனக்கு 400. போன வாரம் ஏன் நீ வாக்கிங் வரல? 2 விரல எடுத்துட்டாங்க, வர முடியல. உனக்கு வர வெள்ளிக்கிழமை கால் எடுத்துருவாங்க, அப்புறம் என் பாடி எடுத்துருவாங்க 1 வருஷம் கழிச்சு. ஏன்? உடற்பயிற்சி அவசரம். இந்த அண்ணன் சிரிக்கிறார், நாளையில இருந்து நடந்தேன். ஆரோக்கியமான உணவு. இன்றைக்கு எல்லாமே கலப்படம், எல்லாமே கலந்துட்டேன். உண்மையிலேயே கலப்படமில்லாத ஒரே பொருள்னா பெத்த தாயினுடைய பால் தான். அதே இப்ப கலந்துட்டாங்க. புருஷன் ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போனேன், பொண்டாட்டி ஒரு ஆபீஸுக்கு போறேன். வேற ஆயமா கிடையாது. பிள்ளை பாவம் வீறுன்னு கத்திரி கிடப்பேன். பவுண்டா கேன் இருக்குல்ல, 2 லிட்டர் கேன், அதுல 1/4 லிட்டர் ஆவின் பாலை காய்ச்சி பூரா கேன் நிறைய தண்ணியை ஊற்றி குளிக்கிக்கிட்டு ஒரு லப்பரம் மாட்டி அந்த பையன் வாயில வச்சுட்டு போயிடுது. அவன் சபக்கு சுரஞ்சு பேண்டு மோண்டு கிடக்கேன். அப்புறம் வேணும் வந்து வாஷ் பண்றாங்க ஓசை வச்சு. அப்ப குழந்தை வச்சு தூக்கிட்டு வரும்போது பார்த்தேன்னா மிரண்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு பையனும் தொடையில நந்துட்டு இருக்கும். குழந்தைய தூக்கிட்டு வரும்போது ஆத்தா இடுப்பெல்லாம் உடிச்சிருவாங்க. இப்ப பிள்ளை வத்து ஒரு பொம்பளை தூக்கிட்டு வருது, ஊரே திரண்டு பவித்ரா மயம் பிறந்திருக்காமடி, நாங்க வர முடியலடி, எங்களுக்கு வேலை இருந்துச்சு, 100 நாள் வேலை, வர முடியல, மயனை காட்ட மாட்டேன். பரிசுக்குள்ள வச்சிருக்கு பிள்ளைய, உங்கள்கிட்ட தான் காட்டுறேன், ஆட்டையும் காட்டக்கூடாது. இந்தா திறந்து காட்டுச்சு, அந்த பையன் எப்படி இருக்கேன்ற ஊருக்காரன் மிரட்டேன், ஏதோ கீரி பிள்ளைய தூக்கிட்டு வந்து. ஏன்? ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியமான உணவு வேண்டும், எதுக்கும் பயப்படக்கூடாது. ஒரே விஷயம், உங்க உடம்புல ஏதாவது ரொம்ப பிரச்சனை வரும்போது டாக்டர்கிட்ட போங்கயா. சின்ன பிரச்சனை, தலைவலிக்குது, கிருகிருன்னு வந்துச்சுன்னா முண்டை நீ தான் தின்றுப்ப. நீ அங்க போனேன்னா டாக்டர் தான் சொல்லிடுறானே, லைட்டா போய் ஐயா நேற்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிருகிருன்னு வந்துச்சு. அப்படியா? பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு, ரத்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு.
காசு இல்லை சார், வெளியே உட்காந்து அரை மணி நேரம் பிச்சை எடு. முடிஞ்சு பிச்சை எடுத்துட்டு அதோட போயிரு முடிஞ்சு சொல்லி. என்ன எல்லாத்துக்குமே துணி வாய்ப்பா. அன்றைய இதெல்லாம் வந்து பிரசவம் பார்த்தது யாருன்னா வயசான கிழவிதான். ஒரு பொம்பளைக்கு மாசமா இருக்கும் போது வயிற்று வலிச்சுன்னா 4 கிழவி சேலைய பட்டாக்குன்னு உருவி சுத்தி நின்றுக்கிட்டு பிரசவம் பார்த்து விடுங்க. அவ்வளவுதான் ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போன் அடிக்கிறேன் புருஷன், சார் என் முன்னாடி 1 மாசமா முழுகாம இருக்காங்க. சரி சரி பட்டறைக்கு போகணும். உடனே நர்ஸ் கட்டிங் பல்ல 2, ரொம்ப 3, ஆசா பிளேடு 1, வாட்சாத்து 1. அங்க போனோம்னா வெட்டிடுறாங்க. கந்தா வெட்டி தையலை போட்டு பிரிச்சு. தாய்மார்களுக்கு சொல்றேன், என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் மட்டுமே இந்த நாட்டில் வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு துணை வேண்டும், கணவர். இந்த கணவர் என்பவர்கள் இவர்கள்தான் உங்களுக்கு 18ஆம் படி கருப்பு மாதிரி பாதுகாப்பு. இவங்க இல்லைன்னா இல்லைங்க. இங்கிட்டு இருக்கலாம் ஜவராஜாவையா கை தட்டது இல்லை. ஏன்னா என் தமிழை மாதிரி மோசமானவே எதுவும் கிடையாது. பாசத்தை அள்ளி தெளிப்பேன். இப்ப கை தட்டும் போதே பக்கத்துல இருக்கவேன் கை தட்டுறவனை பிடிச்சிருவேன். தட்டாத என்ன பாப்பன்னு புடுங்க தட்டுற. ஏன் நல்லா கலந்து சொல்றேன். ஓயா மைத்த சொன்னேன். நீ கை தட்டினேன்னா உன்னை பைக்கில் ஏற்றிட்டு போக மாட்டேன். அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன். 2 பேரும் அடிச்சு பாய்ச்சிருவாங்க அங்கிட்டு போய். அதுதான் உலகத்திலே பாசத்துக்கு மிஞ்சினவன் என் தமிழனுக்கு நிகர் எவனும் கிடையாது. வீரத்திலே என் தமிழங்க உலக நாட்டுக்கே பயம் காட்டினேன். பாய்ச்ச உள்ள காலை எப்படித்தான் பிடிக்கணும்னு பயம் காட்டினவன் என் தமிழன். வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை உலகத்துக்கெல்லாம் கொண்டு சென்றவன் தமிழ். அதே மாதிரி ஒண்ணுக்கு இருக்கும் போது ஆனாவனை எழுதினவன் தமிழன். ஆனாவனை எழுதி ஒண்ணுக்கு இல்லைன்னா மறுபடியும் தண்ணியை குடிச்சு வந்து எழுதித்தான் போவே தூக்க வராது. இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது போர்டில் அள்ளி போட்டுருப்பாங்க. அந்த போடையே அசைச்சு குடுங்கி அங்கிட்டு நட்டுட்டு அப்படி அடிப்பாங்க. அதே மாதிரி நல்லா கவனிப்பாங்களேன். மற்ற நேரம் எல்லாருமே கிருனே இருப்பாங்க. ஒரு கார்ல போனா ஒருத்தனுக்கு ஒண்ணுக்கு நெருக்குன்னு சொல்லு மொத்தமா டிரைவர் முதற்கொண்டு இறங்கி போவேன். ஒண்ணுக்கே வராட்டாலும் சும்மா உட்காந்துருப்பாங்க 1/2 மணி நேரம். அவ்வளவு வண்டி எடுக்காம மொத்தமா போயிடுறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு சொல்றேன், விவசாயத்தை வளங்க. விவசாயம் முக்கியம். எல்லாமே கிருன்னு இருக்கல புறமே நகைக்கடையில் விளாடுறீங்களா? விவசாயம் இந்த 100 நாள் வேலை நல்ல திட்டம் தான். அது அந்த விவசாய நேரத்துல மழை பெய்கின்ற பொழுது அதை நிறுத்தி வைங்கள். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா நிறுத்தி வைங்க. ஏன்னா இன்னைக்கு களை எடுக்க ஆள் இல்லை. அவன் நிலத்துல அவன் களை எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பறிஞ்சு நெல்லாயிருச்சு. அதுல நீ கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி உரம் போட்டு ராவு பகலா பார்க்காம பன்னி விரட்டுறாங்க. எங்க ஏரியாவெல்லாம் பன்னி அதிகம். ஆமாப்ல கள்ளச்செடி ஓட்டுந்தா பன்னி வந்து கிளச்சு. எங்க விருதுநகர் மாவட்டத்துல கல்ல பருத்தி விவசாயம் இந்த நெல் அதிகம். எங்க அண்ணன் இங்க எல்லாருமே என் தம்பி எல்லாரும் சேர்ந்து போய் கட்டில போட்டு படுத்து கிடந்திருக்காங்க. 1 மணி இருக்கும். பண்ணி கருப்புறம் வந்து கட்லிக்கல்ல படுத்து கிடந்திருக்கு. இவங்களுக்கு தெரியல. திருப்பி என் தம்பி எந்திரிச்சு ஒண்ணுக்கு இருக்கு அப்படி எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கு. மறுநாள் எங்க அண்ணன் சுதாரிச்சிட்டேன். மதுரைக்கு வந்திருக்கேன். இந்த நாய் உழைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்காமல, இந்த பன்னியை விரட்டுறதுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வாங்கினா நான் நாடகத்துக்கு கிளம்பும் போது அன்பாளையத்துக்குள்ள இருக்கேன். அந்த ரோட்ல நடந்து வரேன் கள்ளக்காட்டுக்கு. அரே எங்கடா அது என்னத்துல தூக்கிட்டு போறேன்னு கேட்டேன். அப்பா நாய் உழைக்கிற மிஷின் வாங்கிட்டப்பா, இன்னுமே அந்த பன்னி வரவே வராதுப்பா. எங்க போட்டு காமிட்டேன். திருச்சியை போட்டேன். ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு போய் காட்டுல குச்சி அரைஞ்சு இந்த கத்துற மிஷினை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில போய் ஏப்பா இன்னைக்கு பண்ணியே வரலப்பா அப்படின்ட்டேன். ஏன்னா பண்ணி வரல நல்லா குறைச்சிச்சா அந்த மிஷின் கேட்கிறேன். அழுதுட்டேன். என்னோட காட்ட அழுதேன். மிஷினை தூக்கிட்டு போயிட்டேன். மிஷினை தூக்கிட்டு போயிட்டேன். அப்ப ஒரே விஷயம், இந்த நாட்டுல ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்துல இருக்கிறேன். இந்த 100 நாள் வேலை சப்ஜெக்டுக்கு வருவோம். பொம்பளை ஆளுலாம் 100 நாள் வேலையை கூப்பிட்டா மண்ணை வாரி தூக்கி காசை வெட்டி போட்டுரும். போவாரு. விவசாயத்தை பாருங்க அத்தா. ஏன்னா அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்துக்கு போய் கூப்பிடு,
வயக்காட்டுல களை எடுக்க ஆளு வேணும்ப்பா அப்படின்னா ஊருக்கார பூரா வயல்ல இறங்கிடுவேன். 10 பேர் போதும், சம்பளமே வேணாம், நாங்க புடிங்க எடுத்துட்டு போறோம்னு அப்ப போனேன். இப்ப ஏசிக்கார வச்சு வீடு வீடா தட்டுறேன். அக்கா உங்க வீட்டுல பொம்பளையாள் இருக்காங்க, என்னப்பா விஷயம்? களை எடுக்க ஆளு வேணும்க்கா. எவ்வளவு சம்பளம்? லேடிஸ் அங்கேயே சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அட்டனை கால் போட்டுக்கிட்டு எவ்வளவு சம்பளம்? 500 ரூபா. 10 மணிக்குள்ள குட்டே பிஸ்கட் அப்படி கொடுத்தேன்னா வர்றேன். 2 பாக்கெட் கூட வாங்கி தரேன் மேடம், களை எடுக்க வாங்க. 12 மணி ஆயிடுச்சுன்னா நம்பால் வடை, உளுந்த வடை, கார சட்னி, தேங்காய் சட்னி. சரின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போனா 12 மணிக்கு வடையை தின்னுட்டு குசி விட்டு வந்துடுறேன். பயிர் கூட தீ பிடிச்சி எரிஞ்சு மயிர் மாதிரி 4 கூட வர்ற இடத்துல 2 கூட தான் சிச்சுக்கங்க வெக்க மயிரலாம். இந்த டூலர் வந்து அதிக விபத்தாகும். உங்கள் உயிர் வந்து உங்களுக்கு முக்கியமோ எனக்கு தெரியாது, எனக்கு முக்கியம். ஏன்னா இந்த எம்ஜிஆருக்கு பாசம் கேட்ட உங்களை மாதிரி தமிழர்களை தவிர வேற யாரையும் என்னையா பெரிய சாதி மதம் கிடையாது. என் தமிழை விழுந்தாலும் என் தமிழை நான் வந்து தான் தூக்கணும், நான் விழுந்தாலும் எங்கள் அன்னைங்க என் தம்பியை தான் தூக்கணும். அதே உண்மை. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டு இப்போ எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சு கண்ணீர் வடிச்சு தர்றேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர் உயிரோடு இருக்கும்போது அவரால் பேச முடியல. அதை எல்லாரும் மீடியாவும் நம்மளை எப்படி நம்பணும், தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு கிடையாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீரை செஞ்சு நாங்கள் இங்கே சாப்பிட்டோம், எங்களை வளர்த்ததெல்லாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயான்னு சொல்லியா பாரு. அவர் தான் கடவுள் ஐயா. மனித ரூபத்தில் தான் கடவுள் இருக்கு ஐயா. இங்கே இருக்க தெய்வங்கள் எல்லாம் சிலையாத்தையா இருக்கும். ஆனால் அந்த தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கொடுக்கும், நீ போய் செய்டா. ரோட்டில் ஒருத்தர் விழுந்து கிடக்காண்டா, இத்தனை மணிக்கு நீ போவடா, நீ அவனை தூக்கி விடுவான்னு சொல்றது இந்த கடவுளை என் தமிழக. நீங்க இல்லைன்னா எதுவும் கிடையாது. 7 பிறவி இருக்குன்னு சொல்றேன். ஆள் இருந்தா கை தூக்குவேன், மணிக்கொட்டோட கையை உடிச்சே வரும். தூக்கு தூக்கு பிளீஸ். 7 பிறவி இருக்கா? போன பிறவில என்னன்னு தெரியுமா? ஒரே பிறவிதான். இந்த ஒரு பிறவி இருக்கும் போது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் உன் புகழை பேசும் அளவுக்கு ஏதாவது செய்து விட்டு மறை என் தமிழா. 10 பேர் மட்டும் தான் கை தட்டுறீங்க, எங்கிட்ட இருக்க ஆளுகள்லாம் காது கேட்காதா? இல்லை என்னை பார்த்தா லூசு பைய மாதிரி தெரியுதா? ஏதோ பேசுறேன் பவுடர் போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன செருப்பை கட்டு கூட என்னை எரிஞ்சிருக்க உள்ள போய் ஒரே வார்த்தை அவளை. ஏன்னா கருத்துக்கள் சொல்லும் போது உங்களுக்கு கடுப்பாத்தியா இருக்கு. யாரு சொன்னா யாரு சோழமையா சோழ வேணும் இப்ப தட்டாத, நைட்டு 1 மணிக்கு தட்டு. இப்படி இது ஒரு இதா? சாமி அழைச்சுடுவா. ஏன்னா சாமி அழைக்கிறதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. சின்ன கருப்பு பெரிய இருப்பு நாடகம் ஒரு 7 செம்பை வச்சான். அப்ப நான் வந்து சொன்னேன் 7 செம்பை தூக்கி ஆடணும். தூக்கி ஆடிட்டு உங்க குலசாமி எங்க இருக்கோ அங்கே போய் செம்பை வச்சு கும்பிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இங்க வச்சிருந்தேன். ஒரு ஒம்பல உழன்னு 5-6 செம்பு வந்துருச்சு. 7ஆவது செம்பை காணோம். எல்லா பொம்பளைக்கும் உள்ளூர் குலசாமியா இருந்திருக்கு. அந்த 7ஆவது செம்பை தூக்கிட்டு வந்த பொம்பளைக்கு 18ஆம் படி கருப்பேன். அந்த முண்டை ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. செம்பை காணோம் இங்கே. அப்புறம் செம்பு நினைக்காம தமிழை வச்சு ஆடுறதா? இருங்கண்ணே, எல்லாமே உண்டு. ஏன்னா இங்க உள்ள இளைஞர்கள் சொன்னாங்க எம்கேஆர் அண்ணனுக்காகத்தே அந்த கூட்டம், நீங்க ரொம்ப நேரம் நிக்கணும்னு சொன்னாங்க. அதனால யூடியூப்ல வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு நீக்குறக்காரே வருவேன். பார்த்தேன்னா சீமக்கரில் மண்டி ஓட்டு புளி வரிச்சிருவேன். அன்பு அன்பு அதே. ஏன்னா அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடை நீ இல்லாட்ட ஓடவே ஓடாது. முகம் வேற இருக்குதுல்ல. 12 மணி ஆச்சுன்னா எந்தெந்த வேலை பார்க்குறாங்களோ அவங்க பூராவே வாட்சியை பார்ப்பாங்க. செல்ல பார்ப்பேன். மணி 11:57 நடந்து போனால் கரெக்டாக தொடர்ந்துருவாங்க. சரி சாரையா போறேன். போய் டாஸ்மாக் கடையில் சேல்ஸ்மேன் உட்காந்துருக்கேன். 75 பேர் கையை உள்ள விடுறேன். அவன் பார்த்துட்டேன் என்ன பூரா பேர் உள்ள விடுறாங்க. ஒருவேளை கைரேகை பார்க்க சொல்றாங்களா?
பாரதி அதிகம் பேருக்கு போல. ஏன்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்காது, உங்க வயிற்றுல குடி. வெறும் வயிற்றுல குடிக்கிற ஆளுக்கு பூரா நரம்பு தலைச்சு வந்துடும். ஆனா அவங்கிட்ட மட்டும் சேர்ந்து குடிக்காது. இப்படி நடுங்கி வச்சு சேசு வேற இந்த மயத்துல சொல்லிடுவேன். சேசு சொல்லி நம்ம சரக்கு தட்டி விட்டு, ஏன்னா குடியாரம் வச்சு விடிஞ்சா போச்சு. அவள இந்த போதை ஏறினோடனே நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னே. அந்த கட்டிங்க்கு முன்னாடி சொல்லுவாங்க, காசு இல்லப்பா, காசுலாம் இல்லை, என் பொண்டாட்டி மிளகா சாமான் வாங்க சொன்னாரு, மசாலா சாமான் வாங்க சொன்னா, சிலிண்டர் கட்டணும், நாளைக்கு வாரச்சிட்டுக்காரர் வந்து மச்சான் காசு இல்லை மச்சான், அவ்வளோதான் இந்த ஒரு ஓட்டோட நிறுத்திக்க மச்சான், ஒரு கட்டிங்க மட்டும் அந்த மாதிரி ஆளுக்கு ஊற்றி விடு. என்ன இது எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு. உடனே 500 தூக்கி எறிவேன், போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. மிளகாத்தூள் அரைக்கணும்டா, ஒரு மயத்தை புடுங்குறான், இருக்கிற வச்சு சமைச்சிட்டேன், இங்கே ஸ்டாக் வச்சிருப்பா மச்சான். எல்லா காசையும் போட்டு குடிச்சு விட்டு கடைசியில வீட்டுக்கு போகும்போது நம்ம ஆளு பண்ற இதை பாரு. மாடை அடிச்சா பொண்டாட்டி வீட்டுல விளக்க மாத்த அடிப்பா. மாடை போறதுக்கு என்ன பண்ணணும், டக்குன்னு என்ன பண்ணியா, புளிய மரம் வச்சுன்னா புளிய இலைய பூரா பிடிக்கி வாய்க்குல போட்டு மெண்டு துப்பிட்டு ஒரு ஆளா கூப்பிடுவேன். மாடை வருதா, சி வீரனை வருதே, மஞ்சள் குலைய கொடுக்குவேன், புட்டிங்கி கையில ஓட்டு தேய்ச்சு வாய்க்குல ஓட்டு மெண்டு கொழுக்கட்டை வாங்குவேன், பேஸ்ட்டை வாங்கி விளக்குவேன், மண்ணை போட்டு இது ஒன்று. அப்பையும் ஒரு ஆளை கூப்பிடுவேன். லைட்டா வருது, சரி இன்னும் பத்தாது, பாஸ் நிஜாம்பா அம்புட்டி போட்டு வாடையே வரல. வீட்டுக்கு போயிட்டு பொண்டாடிட்ட மாடிக்கிட்டேன். அம்புட்டி போட்ட முண்டை பேண்ட் சிப்ப போடாம போயிட்டேன். இப்படி உட்காந்துருக்காப்ல பழைய காலத்து சிப்பு. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ, சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டு கட்ட வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பன், முருகன், இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் உண்மையிலே துடியானவை. எத்தனை பேய் குடிச்சாலும் பெண்களுக்கெல்லாம் வெட்டுறோம். மதுரை பாண்டி மொழி குடிச்சா ஒவ்வொரு கோடாய்க்கு 3 ஒடுக்கு 4 ஒடுக்கு உடைச்சிடும். சரி, மிக்சர் 1/2 கிலோ வேற, 2 முட்டை வேற. சூப்பர். சரி சரி சரி, 10 ரூபா வாங்கிட்டு போ. நீ போயிடுறியா வீட்டுக்கு? ஏன்னா நாங்க பரம்பரை போடாங்க, நீ பேசாம 2 நாளைக்கு நீர் வராம செஞ்சு விடுங்க உடனே. அப்புறம் முண்டை வாத்து மாதிரி இப்படி நடப்ப ஒழுக்கமா நாடாம பார்த்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ வந்து பேசுற உனக்கு
எவ்வளோ பேசுவீங்களா? அங்கிள் போய் ஒண்ணுக்கு தருவானா? இது நான் சொல்றேன். நீ பாண்டிமணி சொல்றிய, இவ்வளவு வரலாறு சொல்லல. பாண்டிமணி பிறந்த இடாத சொல்லு. அவ்வளவு நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே. போய் சட்டியை மாத்திட்டா போ. ஏன்னா இப்படித்தான் நம்ம ஆளுலாம் பேசுறது. என்னையெல்லாம் ஒரு ஆளு, நான் நாடகத்துக்கு போயிட்டு பெரும்பாலும் காரை விட்டு இறங்கி சாதாரணமாக கூடத்துக்குள்ள போவேன். என்னை அடையாளம் தெரியாது. அதில் 2 பேர் பேசிக்கிறாங்க. பப்புன்னு எம்கேஆராம்ல, அந்த ஆளு மண்ணெல்லாம் ஊற்றி எரிப்பானாம்டா மேடையில். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பல்ட்டி அடிப்பானா, பல்ட்டி தான் தலவால் அடிப்பானா, அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, ஒரு ஆள் விழுந்துட்டா, ஒரு ஆள் விழுந்து கிடந்தியா மணப்பாறையில், அது என்ன எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு போனது 25 பேர் க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, 25 பேர் செத்து போயிட்டாங்க. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இவன் பேசிட்டு வரேன் வரும்போது கொண்டே வருவேன். ஏன்னா டாடாசி இந்த வண்டிக்கெல்லாம் காரணமே அழகுதான். 25ல போற வண்டி ஒரு பஸ்ஸா இருந்தாலும் லேடிஸ் ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளைய கொண்டு போய் அவனை வை 150 போய் டயர்லாம் கலண்டாலும் பார்க்க மாட்டேன். பாட்டுக்க வளைவே இருக்காது போட்டு வாசிப்பேன். அதே மாதிரி கல்யாணம் பண்ண புதுசுல கொண்டாட்டி என்ன லேசா, நீ இப்படி உட்கார்ந்தா உங்க ஆத்தா விட்டு முதல்ல குறைஞ்சிருமா, இப்படி காலத்துக்கு போட்டு புருஷனை பைக்கோடு அப்படி கட்டி பிடிச்சிடும். செத்தால 2 பேரும் ஜாமம் உன்னை விட்டுட்டு சாகு. அதுக்கு இல்லை மாப்பிள்ள, இப்படி பிடிச்சவனே அவன் ஏற்கனவே காய்ச்ச பாட்டில் இருந்திருப்பேன். அவன் சொல்லுவேன், அடியே கிளச்ச பிடிக்கணும், மரியாதை கையெடு. அவன் சுமித்தா மட்டும் அவன் புருஷன் கூட போறான். அவன் 20ல போவேன். திருப்பி இங்கே கையை வைக்கேன் 35, தொடக்கி கீழே கையை வைக்கேன் 2 பேர் 108ல போயிட்டு இருப்பேன். இந்த டிஎஸ் 50, அப்ப இந்த டிஎஸ் 50 ஓட்டிதான் நானா பழகினேன். அது மாதிரி ஒரு மோசமான வண்டி எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் ஆகாது. அவசரம் பூரா பெருமை வச்சிருக்கேன். பூராமே மெக்கானிக்க மாறிடுவேன். பக்கம் போட்டு ஊதி ரோட்ல போட்டு தேய்ப்பாங்க. தேய்ச்சி விளக்க மாட்டும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது அடிச்சிடும் கையில சட்டா. திருப்பி மேல ஏறிக்கிட்டு டிஎஸ்பில பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க. டப்புனு செயின் லூஸ் ஆகி வந்தாலும் அதுலயும் புருஷன் குண்டா இருந்து பொண்டாட்டியும் குண்டா இருந்துச்சுன்னா தொலைஞ்சிச்சு திணற. ஹலோ ஹலோ, அந்த லேசர் லைட் அடிக்கிறாரு யாரு பொண்டாட்டி இல்லை. எதுக்கு அடிக்கிறேன் நானே? ஏய், உங்களோட நான் உயர்ந்தேன் தாயா. நான் ஒன்று பெத்ததானே உனக்கு கஞ்சி ஊற்றுனீங்க. நான் லேசர் லைட் அடிக்கிற ஆளு யாரு? ஏன் அடிக்கிற? என்னைய பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுதா? இதை பற்றி நான் சொன்னேன். தமிழனுக்கு தமிழே இப்படித்தான் இருப்பாங்க. அதே நம்ம வல்லர ஜாகாம. ஆனா அப்துல் கலாம் நல்ல மனுஷன். அவரை போய் மறுபடியும் ஜமாதில போய் கிளச்சு நான் கும்பிடணும். முதலே செத்து போயிட்டார். சரி, பாட்டை படிக்கிற ஒரு 100 ரூபா பூராமே இருக்குது. என்ன ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் தான் சொன்னார், நான் இறந்தாலும் என் இளைஞர் கையில் இருக்கு இந்த இந்தியாண்ட. உண்மைதாங்கய்யா, இளைஞர் கையில தான் இருக்கு.
கை தட்டிட்டா நீ கொஞ்சம் வரையும் தட்டிக்கிடுவியா? அவன் கையில தானே இருக்கு கப்பு, சைடிஸு, ஊறுகா, மண்டையை மோந்து வாக்குறது, கப்பு கூட்டு மோந்து வாக்குறது அவன் கையில தான். ஏன்னா பெரிய பெரிய ஞானிகளும் தாயிகளும் பிறந்த பூமியிலே நாமெல்லாம் வாழுகிறோம். உண்மைதானே? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? ஏய், மைசெட்டு போட வந்தியா, வீட்டுக்கு வயலுக்கு வந்தியா? ஒரே விஷயம், மைசெட்டு கரண்ட் ஆஃப் பண்ணோடனே உடனே கணேசன் கொடுங்க. எதில் போய் கொடுப்ப? ஏன்னா அந்த மைசெட்டை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சிரிப்பாத்தே இருக்கேன். இந்த மைசெட்டில் ஒரு சில மைசெட்டுக்காரங்க பேசும்போது நம்ம கேட்கணும். சில மைசெட்டுக்காரங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. கேட்டுக்கியா? கேட்டதில்ல. சாப்பிட கிராமத்தில் என்ன சொல்றானே தெரியாது. கும்பாஜி நடக்குதா இல்ல வேணாம்ட்டாங்களா இல்ல என்ன சொல்ல போறாங்க? அதுல இந்த ராஜா மைசெட்லாம் எல்லா சாமானுமே சொந்த சாமான். உண்மைதான் ப்ரோ. ஏன்னா மைசெட்டு வச்சிருக்க ஆளு எல்லாருமே வாங்கலாம். காசு இருந்தா நீ மைசெட் சாமான் வாங்கலாம், ஆனா பேர் வாங்க முடியாது. அந்த ஆபரேட் பண்ற ஆளுங்க திறமையா இருக்க. நீங்க சூப்பர்யா ராஜா. இவ்வளவு பெருமையா பேசுறேன். அவன் சந்தோஷம் அடையிறியா இல்ல நீ எரிச்ச மசில வயிறியா? இந்த 2 பாக்ஸ் வச்சுட்டு ஊர்ல ஒரு லோக்கல் மைசெட்டுக்காரன் இருப்பாங்க. அவன் விளம்பரத்தை பார்க்கணும். எங்களிடம் திருமண பூக்கவுல போராடுகளாவா, அரசியல் மேலைகளா, குத்து விளக்குகளா, சிங்கங்களா, கரடிகளா, போண்டாக்களா, என்ன வேண்டாம் போட்டு தரப்பட 1000 டீப் லைட்டா எதுவுமே இருக்காது. அவன்கிட்ட அள்ளி விட்டுட்டு அவன் மாதிரி போயிடுறான். மறுநாள் போய் ஒரு 500 லைட்டு கட்டணும். வாடகைக்கு எடுத்த நேரம் எடுத்தா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவனுக்கு சொந்த ஊரு. அந்த பேக்கரம்பா ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகடிச்சு அணுவாற்றலையே உழைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவனா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா எங்களை கனவுகான சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். என்னடா பண்றீங்க? பாட்டுல அங்க வாசன கீழே முண்டையலாம் ஏண்டா அடிக்கிறா? எங்கடா போலீஸ் விட்டா? ஹலோ ஹலோ பரவானே குளிச்சுட்டு வந்து பரவா. பின் மீது கணக்கே தமிழக மண் மீது புகழ்ந்து வேணா. ஒரு ராமநாடு ஒரு 50
இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ, இந்தியாவை சாதிக்கிறதுக்காக பிறந்தாரோ என்பது எனக்கு பெருமை அல்ல, என் தமிழனுக்கு பெருமை அல்ல. அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கவில்லை. முதல்ல பெருமை சேர்த்தது தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை சேர்த்தார். அவர் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெருமை ஐயா. ஆனே வானே, ஏன்னா பெட்ரோல் விலையை கூடி விட்டாங்க. ஏன்னா டோல்கேட்டில் 150 200 வாங்குறாங்க. இந்த டோல்கேட்டில் அவங்க வாங்குறதோட இந்த வெள்ளரி பிஞ்சுக்காரங்க வடுத்துற பாருங்க. பார்த்தியா வியாபாரம் பார்த்து வெள்ளரிக்காய். அந்த வியாபாரமும் புரிய மாட்டேங்குதுறான். ட்ரெயின்ல ஏறினேன்னா அந்த சமோசா வைக்கிறேன் பேசுவேன் பாரு. என்ன பேசுறேன்? இன்னும் ஒருத்தர் முறுக்கு ஊத்துட்டு வந்தேன். நான் நம்ம இரும்பாக்க நிறைச்ச முடியா கருப்பாக்க எங்க அக்கா எச்சி உரம் தெரிச்சு பாக்கெட் போற நானும் நாளைக்கு உனக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். இந்த தாளம் போடுற நீல கண்டேன். மறக்க முடியாது. தீபாவளி டயத்துல சரக்கு சாப்பிட்டு புதுக்கோட்டை பைபாஸ்ல வந்துட்டு இருந்தாரு. 2 மாடு முட்டிட்டு கிடந்துருக்கு. எங்க அண்ணன் போதையில வண்டி நிறுத்திட்டேன். டோல் கட்டு அந்த கம்பெனி நினைச்சு திருப்பி மாடு 2 விலகனே ஊட போக மாடு மறுபடியும் வந்து பாய் இவன் மேல தம்பி அரைச்சு முட்டைக்கு மூச்சிய பார்த்து தம்பி அரைச்சுடுவேன். சிமெண்ட் மூட இவன் மணி என்ன லேசானால மணிகண்டை பெட்டிக்கு போடும்போது எல்லா ஊருக்காரங்கிட்டையும் யூடியூப் ஆயிலாக ஒன்று சொல்றேன். இவனுக்கே அளவெடுத்து சேர கொஞ்சம் அகலமா அடிச்சிருங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல மியூசிக் சேர் விளையாண்டுருக்க சின்ன பிள்ளை அந்த சேரை தூக்கி போட்டாங்க. இவன் சிமெண்ட் மூட பெருசு. இவன் கௌரவத்துல எந்த சேரா இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டாமையிட்ட பேசுறேன், எந்த சேரம் பரவாயில்லைங்க, நான் உட்காந்து பொழப்பு தான் அவன் உசுருன்ட்டேன். புடிச்சுக்கிருச்சு. இவன் நான் சாமி அழைக்கும் போது கருப்பா வாடான்னு சொன்னேன். நான் கூட இவன் சாமியை தேன் சொல்றேன் அப்படின்னு நினைச்சா சேர சொல்லியிருக்கேன். கருப்பா வந்துடுறா. சரின்னு முண்டைக்கு ஒண்ணுக்கு முட்டிருச்சு. இவன் போறேன் சேரு பின்னாடியே வர 2 கிளவிய பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏத்தாய் அவன் ஒண்ணுக்கு இருக்க போறேன், ஆம்பளை போயேன், நீங்க அங்கே போகாதீங்க, எங்கிட்ட இருக்குள்ள போங்க. அங்க அதுக்கெல்லாம் போல தம்பி, இந்த சேரு எங்க வீட்டு சேரு இதை கொண்டு போலேன்னா ஏன் கிழமை கண்ணது கேட்டால் தடவி தொழில ஓட்டி அடிப்பாண்டா. எப்போ வடக்கே வளநாடு மலைகுண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாமா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல. உன்னைய செல்ல பிள்ளையாக வளர்க்கும் காலம் வளர வளர உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டா தண்ணீர என் மலட்டாட்டு தண்ணீர என் கருப்பை பற்றி வருதுடா ஒத்தையில. நீ மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு, நீ கீழாடு அழகர் மலை இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த பிள்ளையார் கோயில்பட்டி கிராமத்தில இந்த மக்களை எல்லாம் காத்திரணும். பிள்ளையார் ஓட்டி செயலதுகும் தொடங்கி சக்தி விநாயகரை வணங்கி சின்ன புள்ளருவமா உனக்கு மேப்பட காரி என்று ஒரு பேரு உண்டம்மா. ஸ்ரீ மாரியம்மனை வணங்கி 5 தர பின்னலிட உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஸ்ரீ பகவதி அம்மன் கும்பாஷ விழாவை முன்னிட்டு என் சாமி என் சாமி என் சாமி எல்லாரும் உள்ள வந்து கேட்டீங்க, என்னன்னே
மருதமணி வந்திருப்பாருன்னு வந்தமணியெல்லாம் சொன்னீங்க. மருதமணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்து வச்சு. அந்த ஊருக்காரர் சொன்னாங்க, நாங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கோம், மருதமணியை நீங்கள் சாமி அழைக்கும் போது கருப்பு சாமி வேஷம் போட சொல்றீங்க. சரின்னு மருதமணியை இங்கிட்டு தான் வெளிச்சம், அந்த கோயிலுக்கிட்ட வெளிச்சம் இல்லை. நான் சொன்னேன், இங்கே உள்ள தெய்வம் துணியான தெய்வம், போட்டிருக்க வேஷம் கருப்பு வேஷம்டா. அந்த கோயிலில் போய் அருவாலை வச்சு கும்பிட்டு வாடான்னு மருதமணியை சொன்னேன். இவன் வேமா கச்சையெல்லாம் கட்டி மீசையெல்லாம் வரைஞ்சி தலைப்பாலாம் கட்டி அருவாலை யாருக்குமே தெரியாம சாமியை கட்டிக்கிட்டு சுற்றி போயிட்டேன் கோயிலுக்கு. இவன் முண்டை போன நேரம் இங்கே நாய் படத்துக்கு வந்து பார்க்கல. இவன் அருவாலை வச்சுட்டு விழுந்து கும்பிட்டு நாய் பார்த்துருக்கு, நம்மளோட முரட்டு வருமா, இவன் வாய் வேற எப்படி வாய்ந்தா, அவன் முண்டை ஒருத்த கண்ணு வேற தெரியாது. அது விரட்டிருச்சு. விரட்டுனா இவன் கத்துனா ஊருக்கு மைக்கில் கேட்க முடியாது. நான் சாயம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அருவாலை போட்டவன் பக்கத்தில் இருக்க வேம்புல ஏறிட்டேன். வேப்ப மரத்தில் மூலியை என்ன பண்ணிவிட்டேன், டே முருகா நான் பாட்டை படிச்சுக்கிட்டேன். பெண்ணாட விட்டு எங்கரப்பு என்னென்னமோ வந்திக்கிறேன், ஆளை காணா. மூலியை ஓடி போய் பார்க்குறேன், வேப்ப மரத்தை அதில் காலில் அரைச்சி போச்சு. அதனால மருதமணி வரல. இன்றைய தினம் குளிக்கிற சோப்பா காணோம். சோப்பா காணோமா? சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை 10 அளவில் MP வடிவேல் P அண்ணாமலை CS பெருமாள் ஆகியோர் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் பிள்ளையார் கோயில் பற்றியில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களுக்கு கும்பாசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்கள் வர வேண்டும் என்று என்னிடம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மணி போன் நடித்தான். நான் ஒரு நாடகம் வரமாட்டேன், சுத்துவத்தி பையன் என்று சொன்னேன். எப்படியாவது வாங்கினேன், எனக்கு கூட காசு வேணாம், உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டை தந்துனேன், எனக்கு குறுக்க சேர்த்த மட்டும் 250 ரூபா தாங்க என்று சொன்னான். சரிடா கீரை முண்டை என்று ஒத்துக்கொண்டேன். புதுக்கோட்டை சுப்பிரமணி கிட்ட நான் இங்கிருந்து தொடர்பு கொண்டு ரசீது போடுறேன். திருப்பி இந்த டயத்தில் வேணும் இல்லை எஃப்சிக்கு போயிருக்கு என்று சொன்னார். பரவாயில்ல, 3 மாதம் எஃப்சி முடிஞ்ச ஒரு வண்டி இருக்குது, அதை அனுப்புவான்னு சொன்னார். நான் அனுப்புங்கள் என்று சொன்னேன். போலீஸ் பிடிச்சா என்ன செய்வது என்று கேட்டார். நாடக நடிகர் சொன்னால் விட்டுருவாங்கன்னு சொன்னேன். திருப்பி டிரைவர் அங்கேருந்து எல்லாமே 10 பேரும் எப்படியும் கறி கஞ்சி கூட என் நம்பிக்கையோடு வந்து திருப்பி ஒரு ஹோட்டலில் போய் சாம்பார் சோத்தை போட்டு எல்லாமே போட்டிருக்கடா. அதில் எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதா? தெரியுதுண்ணே, எனக்கு நல்லா தெரியுதா? உன்னை யாரும் தூக்கத்தில் இல்லை பண்ணுது. அவன் தப்பா கேட்கல. எங்க ஊர்ல எங்க சாமி வந்து பொல்லாத தெய்வம் காளிமுனி ஐயா. 500 அடி 600 அடி எல்லாரும் போர் போட்டிருப்பீங்க. அந்த காளிமுனியா வாசல்ல இன்னைக்கு 3 அடி ஊத்து தண்ணி என்ன வத்தலை. அதுதான் இந்த காலத்துல பெரிய மகிமை. அதை கேட்கிறாரு எங்க அண்ணன். காளிமுனியா அருள் தரும், பேக்கில் 5000 தச்சனை வச்சுட்டு போ, நேரம் வெட்டி இருக்கு அவனுக்கு. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் 1-10 இந்த சிமெண்ட் மேடையை அலங்கரிக்க வர பொதுவான நிகழ்வோம். ஸ்ரீ இந்த டீ வாங்கி கொடுக்குற ஆள் எங்கப்பா? நான் வரமாட்டேன்டா, பொம்பளை பிள்ளை வட்டு வர மாட்டேன். நான் கேட்கிறேன் டீ அப்படின்னு. 5 நிமிஷம் ஆகும். டான்ஸ் கேட்குது. ஹலோ, தலைமுடிக்கு டீ இருக்கா? பிஸ்கட் வாங்கிட்டு வரவா? பிஸ்கட் வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் கடை ஓட்டுறேன் உள்ளே. சரி, வழி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதை வரிசையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், எனது அன்பு வாத்தியார், புதுக்கோட்டை அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த, நேரம் இருந்தால் 3 மணி, நேரம் இல்லாட்ட 3:45 போல் நடிக்கக்கூடிய அன்பு உள்ளம், புதுக்கோட்டையை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் வேலன் வேடன் வரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலனும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா வந்திருக்க வள்ளி திறமையா பாடுவாங்க. அவங்க பாடக்கூடிய பாட்டுக்கு அழுத குழந்தை கூட அழுகை நிப்பாட்டி தாய் தூங்கி கிடந்தாலும் எழுப்பி இவங்க பாட்டை கேளுங்கம்மா என்று சொல்லும் அளவுக்கு பாடக்கூடிய எனது அன்பு சகோதரி, புதுக்கோட்டையை சேர்ந்த எம் இந்திராதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றே
பிறந்து பாட்டுக்கண்ணே வாழ்ந்து விட்டு சென்றார்கள் பெரிய பெரிய மகான்கள். நான் சந்திக்காத நாரத சக்கரவர்த்தியே கிடையாது. 19 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு வந்து. முதல்ல நாடக உலகத்துல என்னை பேராண்டி என்று அழைத்து கொண்டு நாடக கலைகளை எப்படித்தானே நாரதத்தை பேசணும், கோமாளினா அப்படித்தான் வளவரணும்னு எங்க வாத்தியார் மணிக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தவர் வரிச்சூர் பழனியப்பா தாத்தா. வரிச்சூர் பழனியப்பா தாத்தாவும் இந்திரா அக்காலாம் தர்க்கத்தில் நின்றாங்கன்னா அடிச்சு பாய்வாங்க. நாடகம் 1 மணி வரைக்கும் நடக்கும். இப்போ 1 மணிக்கு மேல எவனையும் காணும். நைட்டு 1 மணிக்கு பூரா கிளம்பிடுது ஒர்க்கிங் வேலை. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு 5 பதில் சொல்லுவார் சரியா. புதுக்கோட்டை முத்தப்பா அண்ணன் சந்திச்சேன். அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகம் சித்தப்பேன் புரட்டா சூரிய இருக்கார்ல நடிகர், அவருடைய மாமா ராசாப்பூர் பி ஆறுமுகம் சிவரஞ்சனி சந்திச்சேன். அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கண்ணே. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அள்ளிநகர் ஆதிநாராயண சந்திச்சேன் நாரதர், அவரும் செத்து போயிட்டாருண்ணே. நீ நாடகத்துக்கு வந்தே கேளுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் உருவத்திலே கனமாக இருந்தாலும் குரலில் இனிமையா இருந்தேன் எங்க அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. முத்துச்சிருப்பியை வளர்த்து விட்டது இந்த மேடை தான். இந்த பிள்ளையார் கோயில் பட்டியை மறக்க மாட்டான் எங்க அண்ணன், மறக்க மாட்டேன், நானும் மறக்க மாட்டேன். அது வரும்போது அந்த படிக்கட்டை இடிச்சு விட்டது அந்த டைம். அது என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு, சிமெண்ட் மூட வாங்கி கொடுத்துருவோம்யா. எங்க அண்ணனை இப்படியே சொல்லித்தேன். நீ சூப்பர் சிங்கர் போவன்னு சொன்ன வாக்கு பழித்தது. இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு எத்தனையோ சினிமாவில் எங்க அண்ணன் பாடிக்கிட்டு இருக்காரு. முதல்ல முத்துச்சு போய் கேட்டா நாடகத்துக்கு வந்திருக்கேன், அறந்தாயி பக்கம் பாட்டுக்கோட்டை பக்கம் இருக்கேன், வீட்டில் படுத்து கிடக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், கன்னடாவில் இருக்கேன், போன வயதா. ஆனா நான் இன்னும் இந்த கர்நாடகத்தனை தாண்ட முடியாத தகடு வைக்கிறேன். ஆமா, எதுல விட்டேன்? வாயில. நன்றி. அதுக்கு மட்டும் பச்சனை மாதிரி கோரசம் வந்தாங்க, மற்றதுக்கெல்லாம் இரிக்கிறாங்க, ஒரு மஜருக்கு ஆக மாட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்க நாரதர் ஐயா பார்க்கறதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு போறது நல்லது. அந்த ஆளு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அழிஞ்ச கம்மாயில மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. வயிறு மட்டும் 3 டன் இருக்கும். அந்த ஆள் அப்படித்தான் கரையில படத்துக்கு வந்திருக்காரு. சின்ன பயிலு வந்திருக்காங்க. இங்க வர ஒரு விநாயகரை கரைக்கலைன்னு சொல்லி தண்ணிக்குள்ள ஓட்டி நம்பிக்கை மூச்சு திணறி இப்ப குறுக்க சேர்த்தேன் படுத்துக்கிறாங்க. அப்புறம் பேர் வச்சீங்க நம்ம முதல்ல விளக்க மாட்டாங்க. அருமையான ஒரு நாவல். ஏழை அந்த ஆளு சிமெண்ட் மூட மட்டும் எனது அன்பு மச்சேன் எங்க அக்கா வீட்டுக்காரதே, அதனாலதான் நான் நக்கல் பண்றேன். நேரம் அந்த ஆளு பின்னாடி வேலை வளர்த்துட்டு மாமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப முடுங்க இருந்தா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாரு. அன்னைக்கு ஒரு ஊர்ல சந்தனம் கொண்டு வந்தாங்க. முடுக்கான வேணாண்டார். போய் 1/2 கிலோ அழுட்டு வந்தார். 3 கிலோவை கரைச்சி ஊத்துறாங்க. தொப்புளுக்கு பார்த்தாங்க. மச்சா புதுக்கோட்டையை சேர்ந்த டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசை அமுது, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்த மேடையிலே உட்கார்ந்துருக்கான். தண்ணி பழம் அறுத்து வைக்கிற மாதிரி. அது வேற விஷயம். அவன் மிஷினு அவன் ஓட்டுறேன். காலை பார்க்கும் போது எனக்கு டெய்லர் மாதிரியே இருக்குடா. அப்படி ஆட்டிக்கிட்டு பாக்குறேன். எத்துக்குன்னு ஒரே தான். பெரிய பெரிய பெட்டிக்காரர்கள்லாம் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, நானும் மரியாதை கொடுத்தேன். இவன் நேற்று வந்தனே ஒரு 10 நாடகம் வளர்த்து விட்டேன். நல்லா இருக்கட்டும், கஷ்டப்படுறவன் முன்னேறும். என்னைய பொறுத்தளவு நல்லா இருக்கணும் தம்பி. ஆனா இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, வாயில விட்டேன். ஆடி 3ஆம் தேதி வா. எத்தனை தண்டி வார்த்தை சொல்றீங்களா? ஏண்டா காக்கடா மண்டை, அவன் மண்டையை பாருங்க, எக்கடா காயடிச்ச மாதிரி தான். நீ பூராமே எனக்கு எடுக்கிறதுக்குனே இருப்பேன். வளர்ந்து வரும் கலைஞனை வாழ வை என் தமிழா. இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஆனா உன் சுழி சரியில்லை. நீ மூடுப்பா மயிறு மேல கொலைய பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இந்த வெயில்ல. இது வெயிலாடா? சாரி ப்ரோ. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது உங்களிடம் கைதட்டு வாங்குவானா இல்லை இதோட
நண்டை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. பார்க்கலாம், எல்லாமே பகவானே ரஞ்சன். தம்பி, இவங்க எல்லாருமே ஞானமானவாப்பா. இவங்க பார்க்காத நடிகரே கிடையாது, பெட்டிக்காரெல்லாம் கிடையாது. உன்னைய எங்க அப்பத்தாவ குழுவாட்ட வச்சு சேரு மாதிரியே இருக்கிற. எதுல விட்டேன்? கைதட்டு வாங்கினேன். அண்ணே உள்ள போய் டென்ஷன் ஆக்கிது டீசா. 6 மணி சக்கரவர்த்தி பின்பாட்டு இசைமுரசையின் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பதால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் போய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அவளுக்கு தலதோட்ட பதால சேர்த்தடைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும். கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாலும் கொஞ்சே பண்ண கொஞ்சோடே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாலும் கொஞ்சே பண்ண கொஞ்சோடே இருந்தர விரிப்புடாதா படுத்து கிடந்தாலும் கொஞ்சே பண்ண பூஞ்சோட இறைச்சல காயும் போது போனவில்லா தெரியும். இன்று போன சேலைக்கின்னும் சோகக்கதை புரியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிருக்கும். ஆத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உண்டேல அக்கா கட்டி பழகினாரும் ஆடு கட்டி மேய்ச்சாரும் கொஞ்சே பண்ண புஞ்சோட
கட்டு போடும் சேலை மயிரகமோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல அத்தா உன்னேளே அந்த ஆகாயத்தை போல ஒரு காமெடி நகைச்சுவைக்காண்டி சொன்னாரு. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஒரு சாதாரண புதுக்கோட்டையில் ஒரு பூ வியாபாரம் பார்த்து வந்தானா, நான் படித்தது எல்லாமே ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தேன். எனக்கு நாடகம் என்ன எனக்கு என்னன்னே தெரியாது. நாடகம்னாவே எனக்கு என்னன்னே தெரியாது. வந்து அண்ணன்ட்ட வந்து ரொம்ப அண்ணன் நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு நாடகம்னா என்னன்னு தெரியல. நான் நாடக உலகத்துக்கு வந்து 8 வருஷம் ஆச்சுனே, 8-10 வருஷம் ஆச்சு. எனக்கு யாருமே நாடகம் கொடுக்கல. அண்ணன் நாடகத்தில் ஒரு நாடகம் சந்தித்தேன். இது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். என்னை அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் நான் தெரிகிறேன்னா அது காரணம் அண்ணன் ராதாண்ணன் தான். எனக்கு அம்மா அடுத்த அம்மா யாருன்னா எங்கள் அண்ணன் எம்கேஆர் ராதாண்ணன் தான் எனக்கு அடுத்த அம்மா. அதே மாதிரி என்னை உலகம் பூரா தெரிய வச்ச அண்ணன் காடமங்கலம் முருகானனுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். எனக்கு அப்பா மாதிரி வழிநடத்தி எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு எல்லாம் பண்ணது அண்ணன் முருகண்ணன் தான். முருகண்ணனுக்கு ஒரு நன்றி. இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன்னா அண்ணன் தான் காரணம். ரொம்ப நன்றி. பூ கட்டுறதுலாம் பெரிய கலை. உண்மையில் நீ கட்டக்கூடிய பூவைத்தான் கோடீஸ்வரர்லேருந்து சம்சாரி மயிலேருந்து பாமர தமிழ்லேருந்து வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்ட அளவாக்க நீ தாண்டா பெரிய. ஒரே விஷயம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், இந்த நாடக ரசிக உள்ளங்களே, குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். உண்மைதானே? யாராவது கொஞ்சம் பேராகி யூடியூப்ல இதானோடனே அவர் தான் பெரிய நடிகர்னு நினைக்கிறேன். கிடையாது. திறமை எங்கே இருக்கிறது? கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு கலைஞனும் இந்த தமிழனுக்கு காட்டுவது இந்த எம்கேஆருடைய வேலை. திறமையான மணிகண்டன்றது நான் உன்னை ஒரு நாளாக அறிமுகப்படுத்தினேன். உன்கிட்ட திறமை இருக்குப்பா. சும்மா வந்து அன்னைக்கெல்லாம் ஒரு பெட்டிக்காரன் நான் பாடுறேன், குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. சிவமணி ஏன்டா நீர்மால் அடி அடிக்கிற முண்டை, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணி சம்மந்தமெல்லாம் அடிப்பாங்க. பூரா தூக்க வரிசையில இருக்கடா. நான் அப்படி பாடுறேன். அந்த பெட்டிக்காரன் ஞானமான ஆளுன்னா அவன் பாடணும். அவனுக்கு இந்த பாடு தெரியல. அவன் கிளம்பிட்டேன், குருவாயூர் அப்பா திருவள்ளுவர் தருவாய் நீ அப்பான்னு. நான் சொன்னேன், இந்த பாட்டு இல்லப்பா, இதுதான் குருவாயூரப்பா. இல்ல எனக்கு தெரிஞ்சது இதுதான் குருவாயூரப்பா. இப்படி போய் ஜெயிக்க முடியுமா? உன் திறமை. நான் உன்னை வழிகாட்டினேன், அந்த வழியில போன நல்ல பாதையை காட்டின அந்த தமிழர்களை மறந்துடாதே. அன்புத்த நல்லா நல்லா 3 வேளை பசி இல்லாம சாப்பிடணும். அப்படி பசியை போக்குறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரிதானே மாப்பிள்ள? நல்லா இருக்கும். சொன்ன பத்தியா? கண்டிப்பா கண்டிப்பா நக்கல் பண்ணிட்டேன்னு அர்த்தம். நல்லது சொல்லவே முடியாது. அதே மாதிரி என்னை விட்டு நீ எங்கன்னா உட்கார்ந்தாலும் சேர தொடச்சிட்டு உட்காரு. ஏன்னா தகடு வைப்பாங்க, தகடு வைப்பேன், எலும்புச்சம்பளத்தை புழிஞ்சு ஓடுவேன். கோழி மண்டதான் கிடக்கேன், கோழி கிடக்காரேன் அறுத்து போட்டு ரோட்ல போட்டுப்பேன் நினைச்சு தாண்டிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரத்தை அறுத்து போட்டு கச்சா மனிதக சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையுடைய குமரன் ஒரு நாளைக்கு 2.5 கிலோ வேப்பங்குலையை மாறி வெத்தலை திங்க முடியும். அவன் பல்ல பாருங்க, செக்க காலவாசல 8 வருஷமா கல்ல எடுத்து சுட்டது மாதிரி நல்ல கலைஞ, திறமையான. உங்களுக்கு
விடிய காலம்தான் அவனுடைய வாசிப்பு போய் நீங்க பேசுவீங்க. நான் அவன் நாடகத்துக்கு போட்டாலே நல்ல மிருதங்கம் நான் பேசுவேன். ஒரு நல்ல திறமையானவன், ஒரு விவசாய மகன். எல்லாம் பேசினாத்தே இவங்கிட்ட 50 சம்பளத்தை குறைக்க முடியும். அப்படி நீங்க நினைக்கலாட. உண்மையிலேயே மிருதங்க சக்கரவர்த்தினா அந்த மனசுக்காகவே நீ நல்லா இருப்ப பாருங்க. அவன் கொலார நிறைய பேர் காசு வச்சு போடுறேன் என்கிட்ட சொல்லிட்டியா. பாசத்துக்குரிய அன்பு சகோதரன், மணப்பாறையை சேர்ந்த கடப்பாறை மகள். விடுறா, உங்க அப்பா கடப்பாறை எல்லாம் பண்ணி மறந்து பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உனக்கு தகடு வச்சிருக்கேன். எனது அன்பு சகோதரன் பாரதி, பாரதி கண்ட புருதை புதுவை சங்கம் கண்டெடுத்த என் தங்கம் இருப்பிடம் மணப்பாறை 7ஆம் நம்பர் ரூம். என்ன ரூம் பாயா? மணப்பாறை பாரதி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். கடைசியில எல்லாரும் அடிக்கும் போது இப்படி இப்படி இருப்பேன். ஏன் தெரியுமா? வேமா நாடகத்தை முடிக்கிறா, காலையில சீட்டு கட்டணம் பண்றேன். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. வீட்டுல இருக்க 50 ஜாமான அழிட்டு இந்த மக விளையாடுற கிழக்கு குச்சி, இது வந்து சமயக்காரன் அண்டா மூடி ஏதோ தூக்கிட்டு வந்துட்டேன். மோஜாமல் கொண்டு வந்துட்டில்ல சனிங்க ப்ரோ. எனது அன்பு மாப்பிள்ள திறமையானவன். ஏன்னா இவனை ஏமாற்ற முடியாது. யூடியூப்ல பூரா தெரியும். அதிரடி மன்னன் வேண்டேன், ரொம்ப திறமையானவன். இதுல அடிக்க முடியலன்னா அங்கிட்டு போய் விசில் நல்லா அடிப்பேன்னு சொல்லலாம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையப்பட்டியை சேர்ந்த ஏஎஸ் சூர்யா. நீ என்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆரியா? சூர்யா ஆடும்.
கொடுத்த நிலையை ஒட்டிடுவேன். ஏன்னா இவர் வந்து என்னையோட மூத்தாள், என்ன அவ்வளோ தொழிலில் மூத்தாள். நான் தான் சொன்னேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, நீ நாடகம் ஆடுறது பெருசு கிடையாது மாப்பிள்ள, சின்ன பயிலெல்லாம் ஆல்ரவுண்டுக்கு வந்துட்டாங்கன்னா 300 சம்பளத்துக்கு அவங்க தான் போடுவாங்க, 3000 சம்பளத்தை ஒன்றே தெருவில் விட்டுருவாங்க. உனக்கு கடைசி காலத்துல உனக்கு உதவுறது மாதிரி சேர்த்து வைன்னு சொன்னேன். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு ஒம்பளைங்க, கரூரில் ஒரு ஒம்பளையும் சேர்த்து வச்சு நான் உதவுற மாதிரி காசை சேர்த்து வைக்க சொன்னேன். நீ ஏடிஎம் கார்டே சேர்த்து வச்சிருக்கேன். தம்பி மண்ணெண்ணை ஊற்றி அவனை எரிச்சுட்டேன். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளை அமைத்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா பெரும்பாலும் நான் ஒரு காலத்தில் கூலிச்சாமி தான் என்னோட நண்பேன். அவனுக்கு 85 வயசு. நான் வாடா ஓடான்னு பேசுவேன். அவனை தான் நான் நாடக உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரியுற மாதிரி தாள கலைஞர் கூலிச்சாமி அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு தாள கலைஞர்னா இந்த அண்ணன் தான். இது பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. நீலகண்டன். அது ஆலமரமே ஒரு நீலகண்டன் அவர்கள் சீர்த்தா. அவங்க அடிப்பாங்க, அவங்களுக்கு ஊத்து ஊறுது. நீ லைட் அக்கினின்னு சொன்னோன்னு வச்சிடணும். நான் இழுத்துட்டு சொன்னா மயில் 108 நேரத்தில் என்ன வரும்? அதே ஒன்றை எனக்கு சிசின்னு வருது. சாமி அழைக்க போறேன். ராஜா மைசெட் அவர்கள் பேர் வாங்கணும். ஒரு தூரம் சீரியல்லாம் போட்டிருக்காரு, தொகை ஏற்றி போயிருக்கீங்க. ஏன்னா நல்ல ஒரு மைசெட்டுக்கு விளம்பரம் தேவை கிடையாது. நான் இன்னைக்கு அவங்கள பார்க்குறேன், ஏற்கனவே சந்திச்சிருக்கேன், மறந்துட்டேன். புரட்டாசி மாதம் நாடகம். அந்த டைம் மழை பெய்யும்ல, நல்லா பொட்டலில் வச்சுருந்தாங்க, பூரா ஈரம். காலை இறக்குனா புருக்கு இறங்குது. மைசெட்டு ஸ்டாண்டு, பெட்டி வைக்கிற ஸ்டாண்டு பூரா அங்கே சாயுது. பக்கத்தில் ஒரு கண்டனர் லாரி நின்றுச்சு. நான் மைசெட்டுக்காரை கூப்பிட்டு அதில் பெட்டி அந்த லாரி பின்னாடி ஏற்றி வைங்க. அவன் 5 பெட்டி தூக்கி ஏற்றி வச்சிட்டேன். வேற வழியில் நாடகம் நடத்தணும்ல, பயங்கரமா நாடகம் போயிட்டு இருக்கு. 12:30 போல லாரியை காணும். அவன் கெடா வெட்டுக்கு வந்தவன் எடுத்துட்டு போயிட்டான். இங்க வாங்கிட்டு மைசெட்டுக்காரங்க நான் பின்னாடியே ஓடி இருக்கேன். 35 கிலோமீட்டர். நீ எந்த வண்டியில வைக்கல? எதுல விட்டேன்? ஐயா என்ன தெரிந்தலையா? இருந்தே மாட்டேன். இங்கு ஹார்மோனியம் வாசிக்கும் அண்ணன் அவர்களுக்கு பன்னாங்கொம்பு டிஆர் ஆறுமுக கபடிக்குழு சார்பாக ரூபாய் 51 அளித்து உறவு காத்த கிளியிலிருந்து ஒரு பட கதையை சொல்லும்படி கேட்டுக்கொள்ள முடியும். நானும் உந்தன் உறவை யாரை போட்டு உருவவே நாரதர் பாடுவார் அந்த பாட்டை. என்ன பத்தி ஆயில் போட்டுக்கிட்டு இருக்காரு. தம்பி எனக்கு அம்மனுக்கு கொடுத்தாண்டா அவருக்கு நன்றிதான். அதுக்கு அடுத்தபடியாக காசு கொடுத்தா மட்டும் கையை நீட்டு. நகைச்சுவை நாயகரா எம்கேஆர் அவர்களுக்கு அம்பளிப்பாக கரம்பக்காடு
சிவா டிசனர் பன்னாங்கொம்பு பாலாஜி சார்பாக ரூபாய் 101. வருகின்ற வையாசி 10ஆம் தேதி நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள லட்சுமி நாயக்கன்பட்டி லட்சுமி நாயக்கன்பட்டி தானே? இல்லை இல்லை, அது என்ன ஒரு டக்கு ஞாபகத்துக்கு இல்லையே. சரி, ஏதோ ஒரு பட்டி நாடகத்துக்கு வரேன், மறந்து போச்சு. மாதம் 30 நாடகம் இருந்தால் எனக்கு வந்த ஒரே மறந்து போகும். லட்சுமி நாராயணபுரம்னு நினைக்கிறேன், பக்கத்தில் இருக்க. சரி, ஏதோ ஒரு நாடகத்துக்கு வரல, நான் வீட்டில் இருக்கேன், கொடுத்தாப்புல மறந்து போனேன். நாடகத்தை காண வருகவர்கனை இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் நோட்டீஸ் உபயம் சி துரை எஸ் செல்வராஜ் பிள்ளையார் கோயில்பட்டி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணியையா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். எதுக்குதான் அடிக்கிறேன்னு தெரியல. அந்த முண்டை 5 வீடு தான் எங்க ஊர்ல. சோசியர் சொன்னார், கிழங்க என்னை விட்டு போகாது. போகவே மாட்டாங்க. நான் 5 வீடு தான். அந்த 5 வீடு இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் இவன் தண்ணி குடிக்க மாட்டேன். கேட்டா ஒரு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை போய் காசை வெட்டி போட்டு இருக்கா, ஏற்ற வீட்டு பொம்பளை மாசாமி கோயில் போய் மிளகா அரைச்சி அப்படி இருக்கா. கவுச்ச வாங்கி நீ தண்ணி குடிச்சிட்டு ஒரு வீட்டில் போய் சாப்பிட முடியாது. நீ அவன் வீட்டில் தண்ணி குடிக்கும் போது நீ போனேன்னா கொஞ்சம் வெட்டியே வருவாங்க. அப்படி ஒரு ஊர். எங்கள் ஊரில் மண்ணே இருக்காது, தூத்தி தூத்தி கம்மா தண்ணிக்குள்ள ஓட்டாங்க, மண்ணை தூத்தி தூத்தி. அந்த 5 வீடு கொண்ட அந்த கள்ளிசேரி கிராமத்தை இன்னைக்கு அகில உலகம் தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்தில் தெரிந்தவள் பெற்ற தாய். தன்னுடைய மகன் கேட்பார் பேச்சை கேட்டு தன்னுடைய சுயநலம் இல்லாமல் ஒரு கொலையை செய்திருந்தாலும் தன்னுடைய மகன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டான், என் மகன் நல்லவன் என்று நம்மளுக்காக வாதாடக்கூடிய ஒரே தெய்வம் நான் பெற்ற தாய். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும், அவர்களுக்கு சாப்பாடு போட்டு காப்பாற்ற முடியும் என்ற ஒரு திமிரு எதனால வந்துச்சுன்னா நாடக கலை. அசைக்க முடியாத நாடக கலையும் என் அன்பு நிறைந்த என் தமிழர்கள் இருக்காங்க. நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி நடிக்கிறேன். இத்துடன் வேறு எரிச்சல் தாங்காம ஒரே முடிக்கிறேன். இந்திய படத்துக்கு 2க்கு மியூசிக் போடுறேன். அவன் ஏன் வாசிக்கிறியா எல்லாம் நினைப்பிய. இந்த பெட்டிக்கார எம்கேஆர் வஞ்சாரு அந்த பய பாசத்துல இப்படி வாசிக்கிறேன் பேரை சொன்னவன் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அவன் அதுக்காக வாசிக்கிறேன். இப்படிலாம் பில்டப் பண்ணா காலையில உளுந்த வடை சேர்த்து 2 வாங்கிட்டு அப்படின்னு அவன் பசிக்கு டியூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். கெட்ட காக்கடா முண்டை. தம்பி யூடி படுத்து கொண்டு இருக்கின்ற காடமங்கலம் முருகனுக்கும் அன்பு தம்பி மணி சூத்து வச்சு இவன் ஸ்கேன் எடுக்க போயிருக்கேன். ஆஸ்பத்திரி ஸ்கேன் எடுக்க போயிருக்கேன். ஸ்கேன் எடுக்க போகும்போது இந்த மிஷின் பக்கத்துல போய் நிக்கிறோம்ல, சட்டையை கழட்டி இருக்கேன். ஒரு பொம்பளை மண்ணெண்ணெய் கணக்கு எடுக்க போயிடுச்சு. இவனை பார்த்ததுக்கு நான் தீ குளிச்சிருவேன். ஒரு மலை கோமண துணியோடு பழனிமலை போன சாமி, படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கோ, இவன் படைப்பில் பிழை இருக்கோ என்று சொல்லி மண்டையில மடார்னு கொட்டி சிறையில் அடைச்ச முருகன் சாமி என்று சொல்லி மண்டையில மடார்னு கொட்டி சிறையில் அடைச்ச முருகன் சாமி
தள்ளாத வயதினிலே தள்ளாத வயதினிலே அவை கிளவியிடம் சுட்டபலம் வேணுமா சுட்டபலம் வேண்டுமா சுட்டாத பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய முருகன் சாமி சாமி என்று கேட்டு விவாதம் நடத்திய முருகன் சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா ஓடு பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா எல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க பயில விட உலகமாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா சண்டை போட்டு பாயிராங்கப்பா ஆளுக்காடு சண்டை போட்டு பாயிராங்கப்பா ஆளுக்காடு சண்டை போட்டு பாயிராங்கப்பா அதோட கீழே போனா நம்மளை எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா